ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டைம் ஆலோட ஒரு ரொம்பவுமே ஈஸியான ஒரு டாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் யூடியூப் வீடியோ தான். பட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? எல்லா வாட்ச் 1 மினிட் வீடியோ ஒன்றாகாது. ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 168 பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது 1 மினிட் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? 10 நிமிஷம் பார்க்கணும். அது கரெக்டான ப்ரொசீஜரில் பார்த்தா மட்டும்தான் அது அப்லோட் ஆகும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக போய் யூடியூப்பில் உள்ளே போயிட்டு இந்த வீடியோ கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகாது. முக்கியமான விஷயம். பட் இந்த டாஸ்க் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த கரெக்டான ப்ரொசீஜர் படி பண்ணால் மட்டும்தான் இது அப்லோட் ஆகுது. ஸோ அதை செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கவனமாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க் தான் 128 பாயிண்ட் வாட்ச் மை யூடியூப் வீடியோ. சரிங்களா? இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதில் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணிங்கன்னா எப்பயும் போல இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வருது இல்லைங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை நல்லா கரெக்டாக பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மினிட்ஸ் பார்க்கணும். அதாவது எந்த டைட்டில் உள்ள வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கோ டு யூடியூப் சர்ச் ஃபார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் கரெக்டாக அந்த டைட்டில் உள்ள வீடியோ தான் பார்க்கணும். சரிங்களா? அதோட ரியல் வாட்ச் டைம் தான் நம்ம வந்து அது பண்ணணும். வேறு ஏதாவது ஸ்கிப் பண்ணியோ அதை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த ரியல் வாட்ச் டைம் 9 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும். அந்த பார்த்த அந்த வீடியோ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். சரிங்களா? எந்த சேனலில் இந்த வீடியோ இருக்குங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கான தம்ப்லைன் இமேஜையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், you need to submit the screenshot proof with YouTube states and nerders. ஓகேங்களா? இதை வந்து இந்த எப்பவுமே நீங்கள் யூடியூப்ல நார்மலாக வீடியோ பார்ப்போம். இதை வந்து இப்போ நீங்கள் யூடியூப் செட்டிங்லேயே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் நெர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அது என்ன, அது வேற ஒன்றும் கிடையாது. அந்த வீடியோ ஓடும்போது மேலே வந்து சில கோடிங்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த கோடிங்ஸோட சேர்த்து தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி செட்டிங்ஸ் அதை எப்படி எனபிள் பண்ணி விடணும் அப்படிங்கிறதையும் அந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக படிச்சுட்டு அதோட அந்த சாம்பிள் அதாவது தம்ப்லைன் இமேஜ் தான் என்ன சேனலுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏர்னிங் ஐடியா. சரிங்களா? ஸோ இப்போ அந்த வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தா பாருங்களா, வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அந்த கோடிங்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கோடிங்ஸ் வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போது சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்ஸில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ட்ராப்ட் ஃப்ரேம்ஸ்னு சொல்லிட்டு அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதில் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 29,946 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 20,000க்கு மேலே அந்த வேல்யூ வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது அப்லோட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த சேனலோட நேம் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த சேனல் நேம் வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைட்டிலில் உள்ள வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் போய்க்கலாம். ஸோ யூடியூப்பில் போனால் இதான் என்னோட சேனலோட நேமு. சரிங்களா? ஸோ அதில் வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ நம்ம அந்த டைட்டில் வந்து பார்த்தது இந்த வீடியோ தான். சரிங்களா? ஸோ ஒருக்கா கன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து கரெக்டாக இந்த வீடியோ தான் பார்க்கணுமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அதாவது மேலே வந்து அந்த ஸ்டேட் நெர்டர்ஸ்ங்கிறத ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ ஓடும்போது இந்த கார்னரில் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடிஷனல் செட்டிங்ஸும் வரும். அந்த அடிஷனல் செட்டிங் கிளிக் பண்ணும்போது இந்த பாருங்கள் ஸ்டேட்ஸ் ஃபார் நெர்டர்ஸ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கோடிங்ஸும் வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த செட்டிங்ஸில் உள்ள அந்த அடிஷனல் செட்டிங்ஸில் அந்த ஸ்டேட் அண்ட் நெர்டர்ஸ்ங்கிற ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஃபஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, நீங்கள் வந்து நார்மலாக அதாவது ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து பேக் வந்துங்க, இந்த வீடியோலேருந்து பேக் வந்துட்டு நார்மலாக உங்களோட யூடியூப் செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது யூன் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் நேமோ இல்லைன்னா நார்மல் யூடியூப் செட்டிங்கில் போயிட்டு ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இந்த எனபிள் ஸ்டேட்ஸ் ஆஃப் நெர்டர்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் அதாவது அந்த ப்ளூ கலரில் அதாவது ஆன் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி விட்டா தான் எனபிள் ஸ்டேட்ஸ் ஃபார் நெர்டர்ஸ் ஆன் பண்ணி விட்டா தான். ஸோ நார்மலாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நார்மலாக மேலே உள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் இப்போ வந்து அந்த அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ளே அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் நெர்டர்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஸோ மறுபடியும் இங்கேயும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோடிங்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் செட்டிங்ஸில் நம்ம ஸ்டேட் ஆஃப் நெர்டர்ஸை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி விட்டா இப்படி வீடியோ ஓடும்போது இந்த மாதிரி சைடில் சில கோடிங்ஸ்லாம் வரும். அதில் கரெக்டாக பாருங்கள் ட்ராப்டு ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் 0/38 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த 38 இடத்துல நீங்கள் வீடியோ பார்க்க ஒரு வேல்யூ மாதிரி அதாவது ஒரு இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். அந்த வேல்யூ வந்து நீங்கள் 20,000 மேலே இருக்கணும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருக்கணும். அதாவது 20,000 மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணால் இது கொஞ்சம் இந்த வீடியோ ஓடுறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கணும். நார்மல் ஸ்பீடு இல்லாமல் ஒரு 1.5 வச்சுக்கோங்க.
ஸோ அந்த ஸ்பீடு வந்து நமக்கு கூட போய் தான் அந்த கோடிங் ஓடுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ளேபேக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 1.5 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் அந்த இதை வந்து ஓட விடக்கூடாது. இந்த ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ட்ராப்டு ஃப்ரேம்ஸில் அந்த வேல்யூ வந்து 756 800 அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகுது இல்லைங்களா? இது வந்து நீங்கள் அந்த 10 மினிட்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து 10 மினிட்ஸ் பார்த்தாச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து பாருங்கள், அந்த ட்ராப்டு ஃப்ரேம்ஸில் 23,721 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 20,000க்கு மேலே நமக்கு அந்த வேல்யூ கூடிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இது அந்த ஃப்ரேமை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். சரிங்களா? ஸோ இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இங்கே பாதி வரைக்கும் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இடையில வரும் இல்லையா? நார்மலாக யூடியூப் பார்க்கும்போது இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் இல்லை அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டாலும் இப்போ வரைக்கும் இந்த ட்ராப்டு ஃப்ரேம்ஸில் ஏன் அந்த வேல்யூ வந்து கட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் இந்த விளம்பரம் முடிஞ்சதுக்கப்புறம் வரதுலேருந்து அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராப்டு ஃப்ரேம்ஸில் வேல்யூ கூடும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று நீங்கள் 20,000 மேலே வந்ததுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு 9 மினிட்ஸ் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த டாஸ்க் எப்படி அப்லோட் ஆச்சுன்னா, எனக்கு இது ஸ்டார்டிங்லேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வரவும் நான் பார்த்து முடிக்கவுமே எனக்கு அதுக்கடுத்து லென்த்தாக போனதுனால எனக்கு 20,000 மேலே பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அதில் வேல்யூ ஏறிடுச்சு. ஸோ அதனால் இடையில பாயிண்ட்ஸ் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கட் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அகைன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ட்ராப்டு ஃப்ரேம்ஸில் 20,000 மேலே வேல்யூ இருக்கணும். சரிங்களா? வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 மினிட்ஸ் மேலேயாவது பார்த்துருக்கணும். சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃபுல் வீடியோ பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அப்படிப்பட்ட டாஸ்க் மட்டும் அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி 3 டாஸ்க் கிட்ட பண்ணேன். ஒரு 2 டாஸ்க்குமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அப்புறம் கரெக்டான ஃபுல்லாக ஓடியும் ஸ்பீட் வைக்காமல் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20,000 வேல்யூ வராது. சரிங்களா? ஸோ அந்த ஸ்பீடும் கரெக்டாக நீங்கள் 1.5 வச்சுக்கோங்க. இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு லக்கு தான். இல்லைனா இடையில வந்துச்சு கட் பண்ணி மறுபடியும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க் இது வந்து நிறைய வரும். ஸோ ஒரு சில இதானாலும் கரெக்டாக ப்ராப்பரான டாஸ்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆகிடும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெட் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பீட் வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ் வந்ததுக்கப்புறமும் இந்த பாயிண்ட் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வைங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதே டைட்டிலில் நம்ம 20,000 வேல்யூ வர வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த அப்லோட் இமேஜில் நம்ம பார்த்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மேக்ஸிமம் லைக் பண்ணியிருக்கணும். அதை ஏன் வச்சுக்கோங்க. லைக் பண்ணி இப்போ பார்த்தீங்களா, நான் அந்த டைட்டிலில் 23,000 மேலே இருக்க அந்த வேல்யூக்கு நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து எனக்கு அப்ரூவ் ஆனதை நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட ஹிஸ்ட்ரி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் டாஸ்க்கு நான் ஒரு 3 டைம் பண்ணேன். பட் அதில் ஒன்று தான் அப்லோட் ஆயிருக்கு. ஏன்னா அது ஒன்று மட்டும் தான் கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அந்த 178 பாயிண்ட் வாட்ச் வீடியோவில் நான் 3 பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்பீடில் வச்சு போனதுனால எனக்கு அந்த 20 வேல்யூ வந்து 20க்கு மேலே வரல. சரிங்களா? ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது எனக்கு நான் பாதி தூரம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுனால அது எனக்கு அந்த பாயிண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு பாயிண்ட் கம்மியாக தான் கிடச்சிச்சு. இப்போ நான் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன். அதனால் வச்சு பார்த்தேன். பட் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பண்ணது எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் வீடியோ ஆன் பண்ண செகண்டில் எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வரல. சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்பீடும் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த வேல்யூ கூட்டிகிட்டே போனதுனால எனக்கு கரெக்டாக அந்த நான் என்ன ப்ரொசீஜரில் பண்ணணும் அந்த கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணது மட்டும்தான் எனக்கு அப்லோட் ஆயிருக்கு. ஸோ சரிங்களா? எல்லாமே பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். பட் இது கொஞ்சம் ரிஸ்க் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போக மாட்டேன். நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். மற்றபடி இது ரெகுலராக அந்த டாஸ்க் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற டாஸ்க்லாம் ஈஸியாக பண்ணுவீங்க. ஸோ வீடியோ மட்டும் கவனமாக பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த டாஸ்க்கில் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் நியூ ஜானல்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டாஸ்க் எல்லாரும் பண்ணுங்கள். நிறைய இன்கம் வாங்கலாம். தேங்க்யூ.